ட்ரம்ப்போட பிரஷருக்கு நம்ம என்ன சார் சமாளிக்கணும், சமாளிக்கக்கூடாது? அவர் யாரு? அவர் அமெரிக்காவுக்கு தானே பிரசிடென்ட். இது ஒரு சாவரின் நாடு இல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார், இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடிவாயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார்? மனைவி ஏதாவது சொன்னா அதுக்கு நம்ம எதிர்த்து பேசினா தானே சண்டை வரும். மனைவி ஏதாவது சொன்னாலும் ஆமாங்க மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படி சண்டை வரப்போகுது? நம்ம ட்ரம்ப் வந்து நம்முடைய மனைவி, அவர் எது சொன்னாலும் நம்ம சரின்னு தலையாட்டிக்கும். தலைதான் அப்புறம் ஏன் சண்டை வரப்போகுது? சண்டையே வராது. ட்ரம்ப்போட பிரஷருக்கு நம்ம என்ன சார் சமாளிக்கணும், சமாளிக்கக்கூடாது? அவர் யாரு? அவர் அமெரிக்காவுக்கு தானே பிரசிடென்ட். இது ஒரு சாவரின் நாடு இல்ல. இறையாண்மை மிக்க நாடு எல்லாம் சரி, ஆனா நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதி 70% அமெரிக்கா கூட தான் இருக்குது. அப்போ நம்ம அமெரிக்கா சார்ந்து தானே இருந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சார். அமெரிக்காவை சார்ந்து இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்த போதும் அமெரிக்கா இந்தியா மேலே ஒரு ப்ரெஷரை கொடுத்துச்சுன்னா, இல்லை ஒரு அடக்குமுறையை கொடுக்குது, ஒருதலை பட்சமாக நடக்குதுன்னா, நேருவோ இந்திரா காந்தியோ ஏன் வாஜ்பாயை கூட அதுக்கெல்லாம் அடிப்படையில் துணிஞ்சு நின்னாங்க சார். நீ என்ன பொருளாதார தடை வேணாலும் போட்டுக்க அப்படின்னாங்க சார். இதில் இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா சார் இப்படி ஒரு ஒப்பந்தம்? இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட்டே வச்சுக்கின்னு எதிர்கட்சி ஆளுங்களை தொல்லை பண்றாங்க இல்லையா? அந்த வேலையை ட்ரம்ப் செய்யறாரு. சாதாரணமா சொல்றீங்க. அமெரிக்காவில் தொழிலதிபர்களோ அங்கே இருக்கிற எக்கனாமிஸ்ட்ஸோ ஈக்குவலாக வைக்கணும். இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு கிடையாது, அது நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ 2 பேரும் ஒரே டாக்ஸ் விகிதம் வைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம அடாலடியாக அப்படியே ரிவர்ஸில் போய் நிற்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாதா? சமம்னு பேசுறீங்கல்ல, எதுக்கு எங்க ஆளுங்க உங்க நாட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு வந்தால் $1,00,000 அது கட்ட சொல்றீங்க? அந்த காலத்துல இருந்து என்ன நடந்ததுன்னா, ஏழை நாடுகளுடைய வளங்களை சுரண்டி தான் வந்து மேல் நாடுகள் வளர்ந்தன. இது இதனுடைய ஒரு பகுதியா தான் இது போகுது. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு கூடுதலா 25% வரி அப்படின்னு சொன்னாரா இல்லையா ட்ரம்ப்? ஆமா. இப்ப சைனா யாருகிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, அவங்களுக்கு அந்த கூடுதல் வரி போடலையே. அப்ப ஏன் இந்தியாவுக்கு மட்டும் போடுறாங்க? அதை கேட்கக்கூடிய நிலைமையில நாம இல்லைன்றது தான் பிரச்சனை. அப்ப லாபத்தை கொடுக்கலாம், நஷ்டம் நம்மளை படுத்திட்டு கொடுக்கறதா? அதாவது நம்ம நாட்டை பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்ம நாட்டை பத்தி நம்ம பெருமையா தான் சொல்லணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல உண்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. உலகத்துல வந்து 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்குது ஐநா சபையில. அந்த 5 நாடுகள்ல ஒரு நாடு இந்தியாவா இருக்குதா? உலக அரங்குல நம்முடைய நாடு ஒரு வல்லரசாக மாறவில்லை. ஸோ நம்ம வீக்கான பொசிஷன்ல தான் இருக்கோமா? கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த பாதையில இருக்கும்ல சார். மோடி பல நாடுகளுக்கும் பயணம் செஞ்சு நமக்கான ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்காருல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் திரு PR சுந்தர். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடிவாயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார் அதன் மீது? இதுல பார்வை ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஜோக் சொல்லிடுறேன். ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னாரு, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையே வராதுங்க அப்படின்னு சொன்னாரு. அது எப்படிங்க சண்டை வராம இருக்கும்? நாங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு சண்டையாவது போடுறோம் அப்படின்னப்போ, இல்லைங்க கண்டிப்பா வந்து சண்டையே வந்தது கிடையாது அப்படின்னப்போ, அது எப்படிங்க ஆச்சரியமா இருக்குது, அது ஏதோ ரகசியம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னா, ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனைவி எது சொன்னாலும் சரின்னு சொல்லிடணும். மனைவி ஏதாவது சொன்னா அதுக்கு நம்ம எதிர்த்து பேசினா தானே சண்டை வரும். மனைவி எது சொன்னாலும் ஆமாங்க மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படி சண்டை வரப்போகுது? வரவே வராது. அதே போலதான் இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்ன நடந்திருக்குதுன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து நம்முடைய மனைவி, அவர் எது சொன்னாலும் நம்ம சரின்னு தலையாட்டிட்டோம். தலைதான் அப்புறம் ஏன் சண்டை வரப்போகுது? சண்டையே வராது. இப்போ முதல் கேள்வி, இப்போ வந்திருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, நாம அனுப்புற பொருட்களுக்கெல்லாம் அவங்க வந்து 18% வரி போடுவாங்க. அவங்க அனுப்புற பொருட்களுக்கெல்லாம் நம்ம வரியே போடக்கூடாது. இது வந்து முதல்ல எந்த வகையில நியாயம்? அதுவே வந்து நியாயம் இல்ல. 2வது, பெரும்பாலான மேலை நாடுகள் என்ன பண்ணுவாங்க, என்னங்க நாங்க அனுப்புற பொருட்களுக்கு நீங்க அதிகமா வரி விதிக்கிறீங்க,
நீங்க வரி போடக்கூடாதுங்க. நாங்க வரி போடலல்ல, நீங்களும் வரி போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதையே நாம வந்து இப்படி திருப்பி சொல்லலாமா? ஏங்க உங்க ஆளுங்க யார் வேணாலும் எங்க நாட்டுக்கு வரட்டுங்க. வேலை செய்யட்டுங்க. நாங்க அனுமதி குடுத்துர்றோங்க. எந்தவித தடையும் சொல்ல மாட்டோங்க. அதேபோல எங்க ஆளுங்க யாரு உங்க நாட்டுக்கு வந்தாலும், நீங்க வேலை செய்யறதுக்கு அனுமதி ஃப்ரீயா குடுங்க அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? விசா ஏன்னா ஃப்ரீ ஸ்டேட். ஆ ஏன்னு சொன்னா, அதெல்லாம் அவங்கலாம் வந்து மேற்கத்திய நாடுகள், பாப்புலேஷன் குறைவு, ரிசோர்ஸஸ் அதிகம். ஆனா நம்மள மாரி நாடுகள்லாம் வந்து ஏழை நாடுகள். ரிசோர்ஸஸ் குறைவு, பாப்புலேஷன் அதிகம். அப்போ இந்த சமத்துவத்த பத்தி பேசுறாங்கல்ல, இந்த சமத்துவத்த பத்தி பேசும்போது, ஏன் வந்து குழுக்களுக்கு மட்டும் இந்த சமத்துவத்த பத்தி பேசுறாங்க? ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு பேசுவாங்களா? அதுக்கு மட்டும் என்ன சொல்றாரு இவரு? H1B விசால நீ உள்ள வரணும்னா $1,00,000 யுஎஸ் அரசாங்கத்துக்கு கட்டுன்னு சொல்றாரு. நம்ம ஆளுங்க யாராவது அங்க வேலை செய்ய போனா, $1,00,000 அவருக்கு குடுத்துறணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா அவங்க வர பணத்துக்கு மட்டும் நம்ம ஒரு 100% வரின்னு சொன்னா, உடனே இது எப்படி? இதாச்சு, அதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. ஆ உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமெரிக்காவை எதிர்த்து போராடுகின்ற ஒரு வலிமை நெறைய நாடுகளுக்கு கிடையாது. அதுல நம்ம நாடும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்க சொல்றதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நம்ம இருக்கிறோம். இதனால தான் வந்து இவ்வளவு நாட்கள் வந்து இந்த அ இழுபறியாச்சு. இது 2வது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்திய தரப்பிலிருந்து இதை யாருமே வந்து அ உ அ உறுதியா தெரிவிக்கல. மறுக்கவும் இல்ல. மறுக்கவும் இல்ல. ஆனா அத சரி அப்படின்னும் சொல்லல. 2வது பியூஷ் கோயலே எனக்கு தெரியாதுன்றாரு. வெளியுறவுத்துறை அமைச்சரும் இது எனக்கு தெரியாது, வர்த்தகத்துறை அமைச்சர்ட்ட கேளுங்கன்றாரு. மாறி மாறி தானே சொல்லிக்கிறாங்க. அதாவது இப்ப இந்தியாவோட பிரச்சனை என்னங்க, இது வந்து கட்சி பிரச்சனை. இது அங்க ட்ரம்ப்போடைய பிரஷர் சமாளிக்க முடியாம ஒத்துக்கின்னு வந்தாச்சு. ட்ரம்ப்போட பிரஷருக்கு நம்ம என்ன சார் சமாளிக்கணும், சமாளிக்க கூடாது. அவர் யாரு? அவர் அமெரிக்காவுக்கு தானே பிரசிடென்ட். இது ஒரு சாவரின் நாடு இல்ல, இறையாண்மை மிக்க நாடு இல்ல. இல்ல அப்படி சொல்லலாங்க. ஆனா, இறையாண்மை மிக்க நாடு எல்லாம் சரி. ஆனா நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதி 70% அமெரிக்கா கூட தான் இருக்குது. ஓகே. அப்போ நம்ம அமெரிக்காவ சார்ந்து தானே இருந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சார் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்த போதும் அமெரிக்கா இந்தியா மேல ஒரு ப்ரெஷரை கொடுத்துச்சுன்னா, இல்லை ஒரு அடக்குமுறையை கொடுக்குது, ஒருதலை பட்சமாக நடக்குதுன்னா, நேருவோ இந்திரா காந்தியோ ஏன் வாஜ்பாயை கூட அதுக்கெல்லாம் அடிப்படையில் துணிஞ்சு நின்னாங்க சார். நீ என்ன பொருளாதார தடை வேணாலும் போட்டுக்க அப்படின்னாங்க சார். அதாவதுங்க ஒரு காலத்துல நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய் இருந்த காலகட்டத்திலாம் அமெரிக்கால இவ்வளவு மோசமான அதிபர்கள் இருந்தது கிடையாது. ஓகே. இது வந்து ட்ரம்ப் வந்து அவரு எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து நம்ம வந்து பிஜேபி வந்து நம்ம வந்து பெருசா வந்து குறை சொல்ல முடியாது. ஓகே. இப்போ இதுல இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா சார் இப்படி ஒரு ஒப்பந்தம்? இந்தியாவுக்கு நல்லதா, கெட்டதா அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நான் உங்கள வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? நான் வந்து ஊர்ல ஒரு ரவுடி. நான் வந்து உங்கள அடிக்கடி தொல்ல பண்ணுவேன். அப்ப உங்கள கூப்பிட்டு உங்க வீட்ல குழந்தைகள மிரட்டுவேன். எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ரூ. 10,000 குடுங்க. நான் இதுக்கு மேல மிரட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க எனக்கு ரூ. 10,000 குடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள மிரட்டல. இது உங்களுக்கு நல்லதா, கெட்டதா? சார் என்னைக்கா இருந்தாலும் நீங்க மறுபடியும் வந்து என்கிட்ட இன்னொரு 10,000 கேட்கலாம், 5,000 கேட்கலாம், 8,000 கேட்கலாம். அது எனக்கு கெட்டது தான் சார். அது அது வேற விஷயம். நீங்க இப்ப குடுத்த முதல் 10,000 நல்லதா, கெட்டதா? கெட்டது தானே சார். என்னது இருந்தாலும் தப்பு இல்ல. அதத்தான் சொல்றேன். இப்ப என்னன்னா, சரி, தப்புன்னு வாழ்க்கைய பார்க்க போறீங்களா? சரி, தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு உனக்கு 10,000 குடுக்கணும்? நீ என்ன பெரிய ரவுடி? நான் போலீஸ் கிட்ட போறேன். நான் இப்போ கோர்ட்டுக்கு போறேன். இதெல்லாம் இது சரி, தப்பு அப்படின்னாக்கா. இல்ல எதுக்கு இவங்கிட்ட ஒரு பெரிய தொல்ல, ஒரு 10,000 தூக்கி குடுத்துருவோம். நம்ம நிம்மதியா இருப்போம். அப்படின்ட்டு ஒரு 10,000 தூக்கி குடுத்துறீங்க. நிம்மதியா இருப்பேன் சார். ஆனா நம்ம வூட்டு காசு. அந்த 10,000த்துல வாடகை குடுக்கலாம், மளிகை சாமானம் வாங்கலாம், கரண்ட் பில் கட்டலாம். அது நம்ம காசு இல்ல.
கரெக்ட் தான். அதுதான் சொன்னேன். நான் வந்து சரி, தவறு அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். சரி, தவறுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இது தவறு. ஏதோ ஒரு செக்டாரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு செக்டார் நம்ம லாபமாக்கிக்கணும், அவ்வளவுதான், வேற வழி இல்ல. ஆமா. இது சரி, தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா தவறு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா, இதுக்கு வேற வழி கிடையாது. ம், ம். அப்படிங்கிற அளவுல தான் நம்ம வந்து இத வந்து நம்ம பார்க்கணும். ஆ ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இது வந்து ரொம்ப இழுபறியில இருந்து, இதனால நம்முடைய ம், பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டு, நம்முடைய ஏற்றுமதி வந்து ம், மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டு, ஆ இதுக்கப்புறம் வந்து அவங்க இது எதிர்க்கட்சிகள் சொல்றது, நான் சொல்றது இல்ல. ஆ ட்ரம்ப் வந்து கொஞ்சம் விட்டீங்கன்னா, அவரு சாம, பேத, தான, தண்டம்ன்ட்டு எல்லா லெவலுக்கும் போயிடுவாரு. ஆ ம், எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, அ நம்ம ம், ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு. அவர் மேல ம், வந்து அமெரிக்கால ஒரு கோர்ட்ல கேஸ் இருக்குது. ம், அந்த கேஸ வந்து இவங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுப்பாங்க. அதாவது ம், ஒரு ஒரு வெளிநாடு, ஒரு இந்தியால இருக்கிற ஒரு நபருக்கு அந்த கோர்ட் சம்மன வந்து டைரக்ட்டா அனுப்ப முடியாது. ம், அவங்க வந்து இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க. அந்த இந்திய அரசாங்கம் தான் ம். அந்த கோர்ட் சம்மன வந்து அந்த தனி நபருக்கு குடுக்கணும். அது ஓகே. டிப்ளமேட்டிக் புரியுதுங்களா? ம், ம், அப்படி வந்து அந்த ஒரு தொழிலதிபருக்கு ஒரு சம்மன் கொடுக்கப்பட்டதாகவும், அந்த சம்மனை இந்திய அரசாங்கம் வாங்கி வச்சுக்கின்னு, அந்த தொழிலதிபருக்கு கடைசி வரைக்கும் அந்த சம்மன குடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ம், அமெரிக்கால இருக்கிற இங்க செபி மாரி ஒரு அமைப்பு அமெரிக்கால இருக்கு. எஸ்இசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட்ல போய், ஆ ம், பொதுவான நடைமுறை வந்து இந்திய அரசாங்கம் மூலமா தான் நம்ம வந்து குடுக்கணும், ஒரு சம்மன். ஆனா இந்திய அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைக்கல. அதனால நாங்க ம், நேரடியா அவருக்கு சம்மன் குடுக்குறதுக்கு ஆ கோர்ட் வந்து எங்களுக்கு அனுமதி குடுக்கணும் அப்படின்னு ம், அனுமதி கேட்டதாகவும், ஆ ம், அதனால தான் வந்து இங்க இருக்கிற ஆளுங்கட்சி கொஞ்சம் பயந்து போய், இந்த டீல் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. அப்படின்னு இது வந்து ம், இப்ப அதாவது இப்ப இருக்கதான் செய்யும். அது வந்து இது இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஆளுங்கட்சி ம், இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட்டே வச்சுக்கின்னு எதிர்க்கட்சி ஆளுங்கள தொல்ல பண்றாங்க இல்லையா? ம். அந்த வேலைய ட்ரம்ப் செய்றாரு. என்ன சார் சாதாரணமா சொல்றீங்க? ஆமா. இதெல்லாம் இதெல்லாம் வந்து பத்திரிகைகள்ல வந்த செய்தி. அந்த செய்திய வச்சு தான் நம்ம ம், சொல்றோம். இது ம், எதுவுமே நம்முடைய சொந்த கற்பனை கதைலாம் கிடையாது. இதெல்லாம் பத்திரிகைகள்ல வந்த ம், செய்தி. இது நம்பத்தகுந்த ம். ம். செய்திகள் தான். ஒரு காலத்துல சார் அமெரிக்காலருந்து இந்தியாவுக்கு ஒரு பொருள் வருதுன்னா, அதுக்கு வரி வந்து 50%, 100% அப்படி இருக்கும். அ நம்ம பொருள் அமெரிக்காவுக்கு போகுதுன்னா, அவங்க வந்து 0%, 1%, 2% அதிகபட்சம் போனாவே 3%. ஏன்னா, இப்ப இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களுடைய ஒரு புரொடக்ஷன் பேஸா இந்தியா, சீனா மாதிரியான நாடுகள் இருக்கும். அதே மாரி அமெரிக்க பொருள் உற்பத்தி ஆகுற பொருள் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, இந்திய விவசாயிகளோ, இந்திய நெசவாளர்களோ பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமான வரி இருக்கும். இது பரஸ்பரம் புரிதலோட இருந்துச்சு. அதிகபட்சம் அவங்க கேட்டது என்னன்னா, ஈக்குவலா வைங்க. அமெரிக்கால தொழிலதிபர்களோ, அங்க இருக்கிற எக்கனாமிஸ்ட்ஸோ ஈக்குவலா வைக்கணும். இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு கிடையாது. அது நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ 2 பேரும் ஒரே டாக்ஸ் விகிதம் வையுன்னு தான் சொல்றாங்க. நம்ம தடாலடியா அப்படியே ரிவர்ஸ்ல போய் நிக்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திறாதா? நீங்க அது அது முதல்ல வந்து இந்தியா வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் கிடையாது. இன்னைக்கும் அவங்களோடது, அவங்களோடது. இந்தியாவுடைய பெர் கேப்பிட்டா இன்கம் இன்னும் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. வளர்ந்த நாடுகளுக்கு சமமா ம், நம்ம இல்ல. அதத்தான் நான் உங்களுக்கு ம், முதல்ல சொல்லிட்டேன்ல. சமம்னு பேசுறீங்கல்ல. அப்ப எல்லாத்துலயும் சமம் பேசணும். ம். எதுக்கு எங்க ஆளுங்க உங்க நாட்டுல வந்து வேலை செய்யறதுக்கு வந்தா $1,00,000 அது கட்ட சொல்றீங்க? ஆ. அதையும் மீறி வந்தா ஃப்ளைட்ல வேற கூட்டிட்டு வந்துர்றாங்க கைவிலங்கு போட்டு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டுல இருந்து ஆட்கள ஃப்ரீயா உள்ள விட்டாக்கா, உள்நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்காது. உள்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்ப நம்ம ஏற்படுத்தணும் அப்டின்ட்டு தானே இத பண்றீங்க நீங்க. அப்ப அதே தானே மற்ற நாடுகளும் பண்றாங்க. ம், அமெரிக்கால வந்து ஃப்ரீயா வந்து இம்போர்ட்ட விட்டோம்னாக்கா, உள்நாட்டு தொழில்கள் பாதிக்கப்படும். அத நம்ம ம், காப்பாத்தணும். அதுக்காக தானே அந்த வரி இப்ப நீங்க எப்படி $1,00,000 H-1B விசா கேட்கிறீங்களோ, அந்த மாரி தானே இந்திய அரசாங்கம் உங்ககிட்ட 100% வரி கேட்கறாங்க. இப்ப ஏன் அந்த 100% வரி ம், தப்பு? நீங்க வரியே போடக்கூடாது.
அப்படின்னு எப்படி வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லைங்களா? இப்போ உங்க உங்க வீட்ல உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. நெறைய ஒரு ஒரு பள்ளத்த தோண்டுனா நெறைய பொருட்கள் கிடைக்குது. ஒரு தங்கம் கிடைக்குதுன்னு ம், வச்சுக்கோமே. நான் எனக்கு தங்கமே கண்லயே பார்த்தது கிடையாது. ம், நான் ஏதோ கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு ஒரு 10 கிராம் தங்கம் செஞ்சாக்கா, நீங்க நம்ம 2 பேருக்கும் ஒரே வரினா எப்படி? உங்களுக்கு ம், அங்க ரிசோர்ஸஸ் நெறைய இருக்குது. ம், உங்க மக்கள் தொகை ரொம்ப குறைவு. அதனால அத குறைவானதுக்கு மக்களுக்கு பயன்படுத்த போக மீதி வந்து ஏற்றுமதி பண்றீங்க. ஆனா நம்மலாம் இங்க மக்களுக்கு தொகை அதிகமா இருக்கிற நாடு. எல்லாம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ம். அது மாரி வரி அ வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, இது வந்து கண்டிப்பா வந்து அமெரிக்கா செய்வது உடன்பாடு இல்லாதது. அவங்க வந்து ஓகே. அவங்க வந்து அமெரிக்க நாட்டு மக்கள மட்டும் பார்க்குறாங்களே தவிர பார்க்கலாம் தப்பில்ல. உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிருக்குது, உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கிறாங்கன்னா, ஓகே. இது உங்க உங்க மனைவியும், உங்க குழந்தையும், உங்க பிள்ளைங்களையும் நீங்க பார்த்துக்கணும். அதுல தப்பில்ல. அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தையும் கொஞ்சமாவது பார்க்கணும்ல. ஏதோ அவனுக்கு ஒரு ம், வாழறதுக்கு ஒரு வழி விடணும்ல. ம். எல்லாத்தையும் சொரண்டி எடுத்துன்னு வந்து உங்க பசங்களுக்கு குடுக்கணும், அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம்? இது ட்ரம்ப் பண்றது அதுதான். எல்லா ம். நாட்டு மக்களையும் இதுன்னு அதாவது அந்த அந்த காலத்துல இருந்தே என்ன நடந்ததுன்னா, ஏழை ம். நாடுகளுடைய வளங்கள சொரண்டி தான் வந்து அ மேல் நாடுகள் வளர்ந்தன. இது இதனுடைய ஒரு பகுதியா தான் இது போகுது. ஆனா, இத எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலையில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறீங்க. அதனால உங்களுக்கு கூடுதலா 25% வரி அப்படின்னு சொன்னாரா இல்லையா ட்ரம்ப்? ஆமா. இப்ப சைனா யார்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க? அவங்களும் ஏறத்தாழ ரஷ்யாட்ட இருந்து அவங்களுக்கு அந்த கூடுதல் வரி போடலையே. ஏன்? ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே ரஷ்யா கிட்ட இருந்து தான் க வாங்குறாங்க. கேஸ் வாங்குறாங்க. ஆ. அவங்க யாருக்குமே கூடுதல் வரி போடலையே. அப்ப ஏன் இந்தியாவுக்கு மட்டும் போடுறாய்ங்க? அதத்தான் அத கேட்கக்கூடிய நிலைமையில நாம இல்லன்றது தான் பிரச்சனை. ஏன் சார்? நம்ம ஒரு வலிமையான நாடு. நம்ம ஏன் கேட்க முடியாது? சார் சோவியத்து, யுஎஸ்ஏ ஸ்ட்ராங்கா இருக்கும்போதே நம்ம அணிசேரா நாடுகள்னு ஒரு 70, 80 நாட தனியா கூப்பிட்டு சுத்துனவங்க சார். அவ்ளோ பவர்ஃபுல்லான நாடு தானே நம்ம. அது கரெக்ட்டுங்க. அது வந்து அந்த பவர்ஃபுல் அப்டின்னா, நீங்க வந்து அத எத வச்சு நம்ம பவர்ஃபுல்னு டிசைட் பண்றோம். அப்டின்னா, ஒரு ஒரு அணி சேராம இருக்கிறது அப்டின்னா, அப்ப நீங்களும் உங்க சகோதரரும் சண்ட போட்டுக்கிறீங்க. சரி நான் உங்க பக்கமும் இருக்க மாட்டேன், உங்க சகோதரர் பக்கமும் இருக்க மாட்டேன். நான் நடுநிலையா இருந்துருவேன் அப்டின்னு சொல்லும்போது, அது 2 பேராலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லையே சார். அமெரிக்கா அப்பயும் பொருளாதார தடையெல்லாம் விதிச்சுதே. அப்பவும் நெருக்கடி குடுத்துச்சு. கடுமையா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா ஆயுதங்கள குடுத்துச்சு. நம்ம ஆனாலும் ஸ்ட்ராங்கா நின்னோம். எதிர்த்து நின்னோம். வில் பவரோட இருந்தோம். பட் அந்த காலகட்டங்கள் வேறங்க. அந்த காலகட்டங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரும்பாலும் ஏற்றுமதி கிடையாது. பெரும்பாலும் இறக்குமதி கிடையாது. பெரும்பாலும் வந்து ஒரு நம்ம நாடு வந்து விவசாய நாடு. ஏதோ விவசாயம் பார்த்துக்கின்னு ஏதோ சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. எஸ் சார். சார்ந்து இருப்போம். இல்லைங்களே. நம்ம ஏன் நஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தருக்கு லாபத்த குடுக்கணும்? நம்ம லாபத்த குடுக்கலாம். நஷ்டம் நம்மள படுத்திக்கிட்டு குடுக்குறதா? அதான் அதுதான் சொன்னேங்க. இப்ப அதுதான் உங்களுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லிட்டேன். உங்களுக்கு சரி, தவறுன்றது ஒரு பக்கம். நம்ம நிம்மதியா வியாபாரம் பண்ணணுமா? இல்ல ஒரு நீங்க சினிமாலாம் பார்த்திருப்பீங்க. காய்கறி கடைகள்லாம் நெறைய பேர் வச்சிருப்பாங்க. ஒரு ரவுடி வருவாரு. அவரு காசு கேட்பாரு. ரூ. 100 குடுக்கணும். குடுத்தா தான் உங்களால அங்க ம். நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியும். இல்லன்னா உங்களால நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியாது. ரைட் சார். இது இது நீங்க சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் பரவால்ல. இப்ப பிரதமர் மோடியுடைய வருகைக்கு பிறகு நம்ம ஸ்ட்ராங் ஆயிருக்கோம். சூப்பர் ஸ்ட்ராங் ஆயிருக்கோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ற அளவுக்கு ஆயிருக்கோம். அ அமெரிக்கா ஏதாவது நிபந்தனை விதிச்சாலும் கேட்க முடியாதுன்றோம். ஏற்கனவே அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யன் ஆயில் வாங்காதீன்னு சொன்னப்ப, நான் ஏன் வாங்கக்கூடாது? யூரோப் யார்ட்ட இருந்து வாங்குது? நீ ஏன் அவங்கள கேட்க மாட்றேன்னு இதே ஜெய்சங்கர் கேட்கிறாரு. மாஸா இருந்துச்சு. நம்ம வேற லெவலுக்கு மாறிட்டோம்ல. அதாவதுங்க, நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்னு அமெரிக்கா மேலயேங்க பண்ணீங்க. நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணது மியான்மர். அது ஒரு தம்மத்துண்டு நாடு அது. ம். கரெக்ட்டுங்களா? ஸோ, அதனால வந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அடிக்கிறதோ, இல்ல பங்களாதேஷ் உள்ள போய் அடிக்கிறதோ, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இப்ப நீங்க ஒரு போர்ன்னு எடுத்துக்கினீங்கன்னா, அமெரிக்கா பாருங்க. அங்க பி-2 ஸ்டெல்த் பாம்பர்ன்னு ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. அவங்க கிட்ட. ஃபைட்டர் ஜெட். ம். அமெரிக்காவுல கிளம்பி
ஈரான் வரைக்கும் வந்து குண்டு போட்டுட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு நடுவுல எங்கேயுமே இறங்காம 72 மணி நேரம் வானத்திலே இருந்தது. ம், அது கண்டம் விட்டு கண்டம் வந்து அவங்க வந்து சண்டை போடுறாங்க. ம், ம். அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுமா? அதாவது நம்ம இது வந்து அதாவது நம்ம நாட்டை பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம நாட்டை பத்தி நம்ம பெருமையா தான் சொல்லணும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல உண்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. உலகத்துல வந்து 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்குது ஐநா சபையில. ம். அந்த 5 நாடுகள்ல ஒரு நாடு இந்தியாவா இருக்குதா? இல்ல. So, நம்ம தான் கேட்டுட்டு இருக்கோமே. கேட்கிறோம். ஆனா குடுக்கல. சரி வேணாம். ஓகே. வீட்டோ பவர் வேணாம். ஒரு செக்யூரிட்டி கவுன்சில்ல இடம் இருக்கா நமக்கு? ம். அது கூட கிடையாது. நம்மள பத்தி காக்கைக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சு அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம நாட்ட பத்தி எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாமே தவிர, உலக அரங்குல நம்முடைய நாடு ஒரு வல்லரசாக மாறவில்லை. அது மாறுவது ரைட் சார். ஆனா அந்த பாதையில இருக்கும்ல சார், மோடி பல நாடுகளுக்கும் பயணம் செஞ்சு நமக்கான ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்காருல்ல. அதத்தாங்க சொன்னேன். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு பிஜேபியோட ஆதரவாளரா பேசுறீங்க. ஒரு பிஜேபிக்கு எதிரா பேசுறவங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க? மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 35 நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ம். 30, 35 நாடுகள் அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருத வந்து மோடிக்கு குடுத்திருக்கிறாங்க. சரியா? ம். ஆனா, ம். போன மே மாசம் நம்ம பாகிஸ்தான் கூட சண்டை போட்டப்போ, அந்த 30 பேர்ல ஒருத்தன் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணல. ம். எத்தன பேர் இப்ப மோடி வந்து இத்தன நாடுகளுக்கு போனாரு இல்லையா? இதுல எத்தன நாடுகள் நாம பாகிஸ்தான் கூட சண்டை போட்டப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ம். யாருமே இல்ல. நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரே நாடு வந்து இஸ்ரேல். அது எதனால சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நம்ம நெறைய காசு குடுத்து அவங்க கிட்ட இருந்து ட்ரோன்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஓகே. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு நாடு மட்டும் தான் நமக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4, 5 நாடாவது சப்போர்ட் பண்ணாங்க. ம். ஸோ எதனாலன்னா நம்ம வந்து இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க. ஓகே. உங்கள நான் விருந்து வைக்கிறேன். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நாளைக்கு நீங்க ஒரு ஆபத்துல இருக்கும்போது நான் கூட நிப்பேனா? ஓகே. அப்படின்னா, அதுதான் உண்மையான நட்பு. நம்ம வீக்கான பொசிஷன்ல தான் இருக்கோமா? கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.